மக்களே, ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி அவர்கள் ரீசென்ட் டைம்ல பிக் பாஸ வந்து ரொம்ப கீழ்ச்சி தொங்க விட்டுன்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு அத பயங்கரமா விமர்சனப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய விமர்சனம் எல்லாம் நியாயமானதுதாங்க. ஏன்னா, இப்போ பிக் பாஸ் சீசன் 9ல அந்த அளவுக்கு சர்ச்சைகள் என்பது போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த நபர்களுடைய அந்த வீடியோக்கள் என்பது இப்ப சோசியல் மீடியால வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், அவங்க நடந்துக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி தான் இவங்க வந்து ஆதங்கப்பட்டு பேசியிருக்காங்க. முதல்ல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத உங்ககிட்ட ஒண்ணு ஒண்ணா சொல்லிடுறேன். அவங்க சொல்றாங்க, சீப் பாஸ் சீசன் 9 கேவலத்தோட உச்சம். அந்த தொலைக்காட்சிக்கும் அதை தொகுத்து வழங்கக்கூடிய அந்த தொகுப்பாளருக்கும் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லைங்க. கொஞ்சமாச்சும் அந்த டீசன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கா? உங்க வீட்டு குழந்தைகளும் அதை வந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஸோ நீங்களும் அது போன்ற நிகழ்வுகளை பார்த்துட்டு தான் வந்து ஆங்கரிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய குழந்தைகளும் இந்த ஆன்லைன்லயும் சோசியல் மீடியால வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இதை பார்த்தா அது வந்து சரியா இருக்குமா? உங்களுக்கு சமூக அக்கறை என்பது இருக்கா? இந்த கன்றாவியை வந்து டெலிகாஸ்ட் பண்ணி அப்படி என்ன சாதிக்க போறீங்க? உங்களுக்கெல்லாம் எப்படி சோறு உள்ள இறங்குது? உள்ள இருக்கிறது எல்லாமே செம நாத்த குப்பைங்க. அதெல்லாம் தூக்கி உள்ள போடுங்க. இந்த மாதர் சங்கம்ன்ட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து சும்மா எதனா ஒரு பாட்டு சர்ச்சையா வெளியே வந்தாலோ, இல்ல சினிமால அந்த வசனங்கள் என்பது தப்பா வெளியே வந்தாலோ கொடி பிடிச்சிட்டு தூக்கிட்டு வருவாங்க. இப்போ அந்த மாதர் சங்கம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதே சமயத்துல அப்சரா அவர்களை பற்றி வந்து பேசுறாங்க. அவங்க அப்படி என்ன சொல்றாங்கன்னா, யார்கிட்ட அசிங்கம் இருக்கும், யார்கிட்ட அசிங்கம் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியுதா? அதாவது அப்சரா அவர்கள் வந்து அவங்களுடைய சமூகத்துக்காக நம்ம போயிட்டு அந்த பிக் பாஸ்ல கலந்துக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு முதலிடம் கிடைக்கும். அதனால நம்மளுடைய சமூகம் வந்து இந்த சமூகத்துல வந்து உயர்ந்திடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்சரா அவர்கள் வந்து பிக் பாஸ்க்கு வந்தாங்க. ஆனா அவங்களை தூக்கி வெளியே போட்டீங்க. உங்களுக்கு வந்து குப்பைகள் தேவை, ஆனா நல்லவங்க வந்து தேவை கிடையாது அப்படின்ட்டு அப்சரா அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அப்சரா அவர்கள் வெளியே வந்ததும் ஒரு வகையான ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது அந்த பிக் பாஸ் டீம்ல ஒரு சிலர் வந்து நல்லவங்க இருக்காங்க. பட் ஒரு சிலது வந்து சரியே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் லட்சுமி அவர்கள் வந்து பேசி வச்சிருக்காங்க. இந்த சீசனை இத்தோட நிறுத்துங்க. விஜய் சேதுபதி அவர்களே, நீங்க வந்து இதை வந்து கண்ட்ரோல் எடுக்கணும். இந்த மாதிரி தப்பா நடந்துக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அதே சமயத்துல அந்த வீடியோல லட்சுமி அவர்கள் வந்து சொல்றாங்க, இவ்வளவு பேசுறியே, உனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ட்டு தானே இவ்வளவும் நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நீங்க வந்து நினைக்காதீங்க. நான் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோக்கே எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. பட் அந்த குப்பைக்குள்ள நான் போக விரும்பல அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்களை விமர்சனப்படுத்தியிருக்காங்க லட்சுமி அவர்கள். ஸோ அந்த பிக் பாஸ் சீசன் 9 ஷோவை வந்து பார்க்கறதால எத்தனை பேருடைய மனநிலை என்பது பாதிக்கப்படும். இதனால தான் சின்ன சின்ன குழந்தைகள் பண்ணிட்டு அவங்க வந்து வெளியே சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற ஒரு நபர்களை வந்து பார்க்கும்போது அது வந்து நார்மலைஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. லட்சுமி அவர்கள் இதுல வந்து விஜய் சேதுபதியை தான் கொஞ்சம் அதிகமா டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தோணுது. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களே விழிப்போடு இருங்க, இதை வந்து கண்ட்ரோல் எடுங்க. கமல் சார் வந்து 2 சீசன் முன்னாடி நின்னதே நல்லதா போச்சு. ஏன்னா இப்போ வந்துகிட்டு இருக்க இந்த சீசன்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ட்டு விஜய் சேதுபதி அவர்களை தான் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. அவர் தான் கண்ட்ரோல் எடுக்கணும், அவர் தான் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லட்சுமி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, ரீசென்ட் டைம்ல போயிட்டு இருக்கக்கூடிய பிக் பாஸ் வந்து ஒருத்தர் உங்களுடைய கேரக்டர் டிசைனை வந்து பார்த்து நம்ம வந்து அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து ஏதாச்சும் கத்துக்கிறோமா? இல்ல ஃபுல்லா ஆபாசம், தப்பா பேசுறது, சண்டை போட்டுக்கிறது, இது போன்ற நெகட்டிவ் ஷேட்ல போயிட்டு இருக்கா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இது ரெண்டுத்துல இன்னும் நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. அதோடைய வெளிப்பாடு தான் இப்ப வந்து லட்சுமி அவர்களுடைய வீடியோ போட்டிருக்கிறதா எனக்கு வந்து தோணுதுங்க. இனிமே மக்களே, லட்சுமி அவர்கள் பேசினதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.